ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை எதனால டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சில விஷயங்களை மீடியா முன்னாடி ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால பிரபல நடிகரா வலம் வந்து கொண்டிருக்கும் ஜெயம் ரவி சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய காதல் மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போறதா சோசியல் மீடியா பேஜ்ல அறிவிச்சாரு. இந்த நியூஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு கியூட்டான கப்பலா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பலா வலம் வந்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டா கூட அவங்க நிறைய இன்டர்வியூஸ் ஒன்னா சேர்ந்து கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புகழ்ந்து பேசிக்கிட்டாங்க. அப்போ ஆர்த்தி பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இவர மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நான் ரொம்ப லக்கி. ஏன்னா அவரு ரொம்ப கேரிங்கான டைப், ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவாரு. பொதுவா பொண்ணுங்க எல்லாருக்குமே அவரு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாரு. அவருடைய அம்மா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ், கூட நடிக்கிற ஹீரோயின்ஸ்னு எல்லாருக்குமே நல்ல ரெஸ்பெக்ட் தருவாரு. வெளியில எந்த அளவுக்கு இருக்கிறாரோ வீட்டுல அதை விட 100 மடங்கு அதிகமா இருப்பாரு. நான் கன்சீவா இருக்கும்போது வாமிட் எடுத்தனா அதை கையில பிடிப்பாரு. நடுராத்திரியில எழுந்து நான் ஏதாவது சாப்பிடணும்னு கேட்டனா உடனே எழுந்து வருவாரு. அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நாங்க லவ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னை நான் ராணி மாதிரி பாத்துப்பேன்னு சொன்னாரு. அதே போல இன்னைக்கு வரைக்கும் என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் யார் கூடாது பேசினா, எங்க அம்மா கிட்ட பேசினாலுமே ரொம்ப பொசிசிவ் ஆவாருங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஜெயம் ரவி, என்கிட்ட சொல்லாத விஷயத்த கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அதனாலதான் நான் பொசிசிவ் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னுடைய ஒய்ஃப் எப்பவுமே எனக்கு பிரின்சஸ் தான் அப்படின்னு ரொம்ப லவ்வபிளா பேசியிருந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த இன்டர்வியூ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு. அதை பார்த்து நிறைய பேர் ரொம்ப கண்ணு வச்சாங்கன்னே சொல்லலாம். இவ்ளோ கேரிங்கான ஒரு ஹஸ்பண்ட், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் அந்த பேரை பார்த்து பாராட்டினாங்க. உண்மையாவே ஏதோ கண்ணு பட்டுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதான் நினைக்கிறேங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இவங்க டிவோர்ஸ் பண்ண போறதா செய்தி வெளியாச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் வரும்போது யாருமே நம்பல. ஏன்னா ஜெயம் ரவி அவங்க ஒய்ஃப் மேல ரொம்ப உயிரா இருந்தாரு. அதனால இது கண்டிப்பா ஃபேக்கான நியூஸா தான் இருக்கும்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா ஆர்த்தி என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஜெயம் ரவி கூட எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸுமே டெலீட் பண்ணாங்க. ஜெயம் ரவி மட்டும் இல்லங்க, அவங்க குழந்தைங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸையும் சேர்த்து டெலீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சது, ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருக்குமோன்னு. அதுக்கப்புறமா தான் ஜெயம் ரவியே அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்றேன்னு அறிவிச்சாரு. அது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காவே இருந்தது. ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ்க்கும் இந்த நியூஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறமா எல்லா சோசியல் மீடியா பேஜ்லயும் ஜெயம் ரவி ஆர்த்தி டிவோர்ஸ் பத்தி தான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்தது. ஜெயம் ரவியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆர்த்தி மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது, டிவோர்ஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, டிவோர்ஸ் பண்ண போறதா என்கிட்ட எதுவுமே சொல்லாம அவராவே இதை அறிவிச்சிருக்காருன்னு சொல்லி ஆர்த்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவரை நான் நேர்ல பார்த்து அவர்கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. இப்போ நான் என் 2 குழந்தைகளோடு என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. அதையடுத்து எல்லாருமே குழம்பி போயிருந்தாங்க. ஏன்னா ஒரு செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய டிவோர்ஸ் அறிவிக்கிறாங்கன்னா 2 பேருமே ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அறிவிப்பாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி மட்டும் டிவோர்ஸ் அறிவிச்சிருந்தாரு. ஆனா ஆர்த்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமா இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க டிவோர்ஸ் குறித்து சோசியல் மீடியால பலரும் பலவிதமா பேசினாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஜெயம் ரவிக்கும் படகி கெனிஷாக்கும் பழக்கம் இருக்கு, இதனாலதான் அவருடைய ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி சிலர் செய்திகளை பரப்பினாங்க. இது தொடர்பா செய்தியாளர்களை சந்தித்த ஜெயம் ரவி, கெனிஷாவை இந்த விஷயத்துல எடுக்காதீங்க, அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க, அவங்க ஒரு ஆதரவற்ற பெண், நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு ஹீலிங் மையத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம், மத்தபடி அவங்களாலதான் நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய்ன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. மேலும் சோசியல் மீடியால நான் டிவோர்ஸ் பத்தி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்த்திக்கு 2 முறை டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன். அப்படி இருந்தும் அவங்க இத பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா உண்மை நீதிமன்றத்தின் மூலம் தெரிய வரும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா ஜெயம் ரவி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆர்த்தி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அதாவது ஈசிஆர்ல இருக்க ஆர்த்தி வீட்ல தன்னுடைய திங்ஸ்லாம் இருக்கு, அதை மீட்டு தரணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாரு. இதற்கிடையில ஜெயம் ரவி கூட தன்னை வைத்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில இது குறித்து கெனிஷாவே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல ஜெயம் ரவி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான், மத்தபடி என்னாலதான் அவரு டிவோர்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க போய். அது மட்டும் இல்லாம என்னையும் இதுல இழுக்காம இருங்க, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, இத பத்தி விளக்கம் கொடுக்க எனக்கு டைம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க.
இந்த நிலையில ஜெயம் ரவி பிரபல யூடியூபரான ஆர்ஜே ஷாவை நேர்ல கூப்பிட்டு தனக்கும் ஆர்த்திக்கும் என்ன பிரச்சனை, எதனால அவங்கள டிவோர்ஸ் பண்றேன்னு ஓபனா சொல்லியிருக்காரு. அத ஆர்ஜே ஷா அவருடைய யூடியூப் சேனல்ல வீடியோ வெளியிட்டு இருக்காரு. ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்த்திக்கு 2 முறை டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனாராம். அதுல அவங்க சைன் பண்ண பிறகுதான் சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணாராம். ஆனா அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஆர்த்தி சொல்றதெல்லாம் போய், அது மட்டும் இல்லாம என்னுடைய பசங்களை நான் தவிக்க விட்டுட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நான் டிவோர்ஸ் பண்ண போறதா என்னுடைய பசங்க கிட்ட பேசினேன். அதாவது சின்ன பையனுக்கு விவரம் பத்தாதுன்றதால பெரிய பையன் கிட்ட நான் சொன்னேன். ஆனா அவன் வேண்டாம்ப்பா 2 பேரும் சேர்ந்துருங்கன்னு தான் சொன்னான். ஆனா நான் என் பையனுக்கு புரிய வச்சேன், இனிமே ஒன்னா இருந்தா பிரச்சனை தான் வரும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவனும் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டான். ஆகஸ்ட் மாசம் என்னுடைய பையனோட பர்த்டேக்கு அவனை பார்க்கணும்னு ஒரு ஹோட்டல்ல காலைல இருந்து ஈவினிங் வரையும் வெயிட் பண்ணேன். ஆனா நான் வெயிட் பண்றேன்னு தெரிஞ்சதும் ஆர்த்தி 2 பசங்களையும் கூட்டிட்டு ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. மேரேஜ் ஆனதுல இருந்து எனக்கு தனி அக்கௌண்டே கிடையாது, ஜாயின் அக்கௌண்ட் தான். நான் என்ன செலவு பண்ணாலும் அதுக்கு அவங்க கணக்கு கேட்பாங்க. என்னோட அசிஸ்டன்ட் கிட்டையும் கணக்கு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆனா அவங்க மட்டும் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் நான் ஷூட்டிங் போயிருந்தப்ப கூட நான் தங்கியிருந்த ஹோட்டல்ல ரூம்ல கூட யாரு இருக்கா, வீடியோ கால் பண்ணி காட்டுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்க அம்மா ப்ரொடக்ஷன்ல 3 படம் நடிச்சிருக்கேன். 3 படமே ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. ஆனா 3 படமே லாஸ்ன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்க. எனக்கு அங்க மரியாதையே கிடையாது. ஒரு வேலைக்காரங்களுக்கு கொடுக்கற மரியாதை கூட எனக்கு கொடுக்கல. அதனாலதான் நாங்க வெளியே வந்துட்டேன்னு ஜெயம் ரவி வேதனையோடு தெரிவிச்சதா ஷா அந்த வீடியோல தெரிவிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட தான் தன்னுடைய மாமியார் வீட்ல ஒரு அடிமை மாதிரியே நடத்தப்பட்டேன் அப்படின்னு ஜெயம் ரவி ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சிருக்காரு. அவரு ஷேர் பண்ணிருக்கும் இந்த விஷயங்கள் அவருடைய ஃபேன்ஸ வருத்தமுடைய வச்சிருக்கு. இதனாலதான் தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்றதா ஜெயம் ரவி முடிவெடுத்திருக்காராம். ஜெயம் ரவி எடுத்திருக்கும் இந்த முடிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.